அனைவருக்கும் வணக்கம். கதையின் தலைப்பு 500 ரூபாய் நோட்டு. கதை எழுதியவர் திரு கோவை ஆனந்தன் அவர்கள். வாசிப்பது கல்பனா முரளி. ஆயில் பிசுபிசுப்பு படிந்த அழுக்கு சட்டையை கழற்றி சுவரில் இருந்த ஆணியில் தொங்கவிட்ட பின் வாசலில் இருந்த பக்கெட்டில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு குளிக்கச் சென்ற கணேசன் சமையல் அறையில் இருக்கும் மனைவியிடம், பவித்ரா, குளிக்கிற சோப்பு எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேங்க என சோப்பை கொண்டு வந்தவள், குழந்தை பிறந்து 4 மாசம் ஆகுது, இது வரைக்கும் பிறந்த சர்டிபிகேட் வாங்காமலே இருக்கோம். நாளைக்காவது கார்பரேஷன் ஆஃபீஸ்க்கு போய் பேரை பதிவு பண்ணிட்டு வாங்க. ஏமா, இப்படி திடீர்னு சொன்னா என்ன செய்ய முடியும்? இந்த வருஷத்துலயே நான் தான் அதிக நாள் லீவ் எடுத்திருக்கேன். டெலிவரிக்குன்னு ஒரு தடவை, பிறகு உனக்கு உடம்பு முடியலன்னு லீவு, எனக்கு ஃபீவர், இப்படி 25 நாளைக்கு அதிகமாக லீவ் எடுத்தாச்சு. திரும்பவும் லீவு கேட்டால் மேனேஜர் கண்டபடி திட்டுவார். அதுவும் இல்லாமல் இந்த மாதம் நிறைய வண்டிகள் சர்வீஸ்க்கு வந்துட்டுருக்கு. அதனால் இப்போ வேண்டாம். அதுக்காக சர்டிஃபிகேட் வாங்காமல் விட்டுற முடியுமா? எப்போ பாரு வேலை வேலைன்னு போயிட்டு இருந்தா நம்மளோட வேலையை யார் பார்ப்பாங்க? வாங்குற 14,000 சம்பளத்துக்கு என்னமோ அந்த பைக் ஷோரூமே உங்களோடது மாதிரி பண்ணுறீங்க. காலையில் போனால் நைட்டு 8 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு வரீங்க. எப்போ தான் இந்த சர்டிஃபிகேட் வாங்கலாம்னு உத்தேசம்? பையனுக்கு பேர் வச்சே 1 மாதம் ஆகுது. இப்படி அசால்ட்டாக இருந்ததான் கடைசி நேரத்தில் போய் பொண்ணுக்கு வாங்கின சர்டிஃபிகேட்டில் பேரில் தவறு, அட்ரஸ் தப்பு இருக்குன்னு 2 நாளாக அலைஞ்சு தெரிஞ்சுதானே திருத்தம் பண்ணிட்டு வந்தீங்க. திரும்பவும் அதே மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு தான் இப்போவாவது போய் பேரை பதிவு பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறேன். இப்போவெல்லாம் முன்ன மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸ் கிடையாது. எதுவாக இருந்தாலும் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணுமா. வேலையும் உடனே நடந்துடும்னு சொல்கிறாங்க. அதனால் பயப்படாத, பொறுமையாக வாங்கிக்கலாம். நான் இவ்வளவோ சொல்லியும் ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? குழந்தைக்கு தடுப்பூசி போட இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தப்போ என் கூட பிரசவமான ஒரு பொண்ணுக்கு 2 குழந்தை பிறந்ததில்ல. அவங்களும் குழந்தைகளை எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க, பிறந்த சர்டிஃபிகேட்டில் ஒரு குழந்தைக்கு சரியாகவும் இன்னொரு குழந்தைக்கு தப்பாகவும் பேரை பதிஞ்சு கொடுத்துட்டாங்களாமா. அந்த பொண்ணோட புருஷன் இங்கே அங்கன்னு ஒரு நாள் முழுக்க அலைஞ்சுதான் சரி செஞ்சு வாங்கினாராமா. அதான் இத்தனை அவசரப்படுத்துகிறேன். என்ன சொன்னாலும் நீ ஒன்றும் கேட்க போகிறதா தெரியல. அதனால் உன் இஷ்டம் போலேயே நாளைக்கு போய் அப்படியேன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் என ஒரு முடிவுக்கு வந்தான் கணேசன். மறுநாள் காலையில் ஷோரூம் மேனேஜரை தொடர்பு கொண்டு, சார். சொல்லு கணேஷா, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் வேணுங்க. அட என்னப்பா, உனக்கே தெரியும்ல இந்த 3 மாதமாக வண்டிகளோட சேல்ஸும் சர்வீஸும் எவ்வளோ டல்லாக இருந்ததுன்னு. ஏதோ இந்த மாதம்தான் சர்வீஸ்க்கு வந்துட்டுருக்கு. இப்போ போய் லீவு கேட்குற, எப்படி லீவ் தருது? ஏற்கனவே நீதான் அதிக லீவ் எடுத்திருக்க. மறுபடியும் இப்படியே தொடர்ந்துட்டு இருந்தா உனக்கு தான் சிரமமாயிடும். பார்த்து லீவை கம்மி பண்ணிட்டு வர்ற வழியை பாரு. சார், இந்த ஒரு தடவை லீவ் கொடுங்க சார், இனிமேல் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். இப்போ என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்லைங்க சார், குழந்தைக்கு பிறந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும், அதுதான் என குரலை சன்னமாக குறைத்து பணிவுடன் கேட்டான். எப்போவுமே ஏதாவது ஒரு காரணத்தோடு தான் லீவு கேட்குற. அது சரி, இதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் செய்கிற வேலை தானே, நீ போகணும்னு சொல்கிற? இல்லைங்க சார், அவங்க குழந்தை பிறந்த விவரத்தை கார்பரேஷன் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிடுவாங்க. நாம தான் குழந்தைக்கு ஒரு பேர் செலக்ட் செய்து தந்தோம்னா பதிவு செய்து தருவாங்க. ஓ அப்படியா? சரி, இவ்வளவு சொல்கிறதுனால ஹாஃப் டே லீவ் தரேன், பார்த்துட்டு வந்துடுங்க. இனிமே என்ன காரணம் சொன்னாலும் லீவு தர முடியாது. ஓகேங்க சார். ஒரு வழியாக லீவ் வாங்கியாச்சு. அடுத்து புறப்பட வேண்டியதுதான் என ஆஸ்பத்திரியிலே இருந்து கொடுத்த டிஸ்சார்ஜ் சம்மரி, அப்பா அம்மாவோட ஆதார் கார்டு என அனைத்தையும் எடுத்துக்கொண்டு கிளம்பிய கணேசனிடம், என்னங்க, ஹாஸ்பிட்டல் ஒரு நம்பர் கொடுத்தாங்கல்ல, அதுக்கு கால் பண்ணி வேற ஏதாவது டாக்குமெண்ட் தேவைப்படுமான்னு கேட்டுக்கோங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா ஏதாவது ஒன்றை கேட்க போகிறாங்க. அதுவும் சரிதான். செல்போனில் பதியப்பட்டிருந்த அந்த எண்ணுக்கு அழைத்தான். ஹலோ என எதிர்முனையில், சார், நீங்கள் ராம் தானுங்க? ஆமாங்க, நீங்கள்? சார், என் பேர் கணேசன். குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்காக இன்னைக்கு உங்கள் ஆஃபீஸ்க்கு வரலான்னு இருக்கேன். அதான் என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டுட்டு வரணும்னு கேட்கத்தான் கூப்பிட்டேங்க. நீங்கள் மதியத்துக்கு மேலே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க, எல்லா விவரமும் அனுப்புகிறேன். என்னங்க சார், மதியத்துக்கு பிறகா? ஆமாங்க ப்ரோ, காலையில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், அதான். சார், நான் ஹாஃப் டே தான் லீவ் போட்டிருக்கேன். கொஞ்சம் பார்த்து ஏதாவது ஹெல்ப் செய்ய முடியுமான்னு பாருங்க. சில நொடிகள் இருமுனையிலும் நிலவிய மௌனத்திற்கு பிறகு, சரிங்க ப்ரோ, நான் அனுப்புகிற லொக்கேஷனுக்கு மற்ற பேப்பர்ஸோட வந்துடுங்க. அதுக்கு முன்னாடி குழந்தையோட டிஸ்சார்ஜ் சம்மரி, பேரண்ட்ஸோட ஆதார் கார்டுகள், குழந்தையோட பேருன்னு எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ப்ரோ. ஓகேங்க சார்.
சில நிமிடங்களில் செல்போனுக்கு வந்த அந்த லொகேஷனை தொட்டதும் ஏதோ ஒரு சந்துக்குள் வளைந்து வளைந்து சென்று முட்புதர்கள் நிறைந்த ஓரிடத்தை கூகுள் மேப் காட்டியது. மாநகராட்சிக்குள்ளேயே இருப்பினும் பொதுமக்கள் எளிதில் செல்ல முடியாதவாறு தொலைவில் தான் இருந்தது. நல்ல வேளை 2 வீலரில் வந்துட்டோம். பஸ்ல வரலாம்னு வந்திருந்தா நம்ம பாடு திண்டாட்டம் ஆயிருக்கும் என மனத்திற்குள் நினைத்து கொண்டு எதிரில் வந்த பெண்ணிடம், இங்க கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் எங்கெங்க இருக்கு? நேர போய் லெஃப்ட்ல திரும்புங்க, ஒரு தண்ணி டேங்க் இருக்கும், அதுக்கு கீழே தான் என தலையாட்டி கொண்டு நகர்ந்த கணேசன் ஆபீஸ் முன்பு வண்டியை நிறுத்திவிட்டு திரும்பி பார்த்தால் ஆபீஸ்க்கு முன்பு இருந்த மரத்தடி நிழலில் 2 பேர் ஆளுக்கு ஒரு காகிதத்தில் என்னவோ மனு எழுதி கொண்டிருந்தார்கள். 4-5 பேர் அவர்களுக்குள் என்னவோ மெல்ல பேசிக் கொண்டு இருந்தார்கள். அவர்களை கடந்து உள்ளே போனதும் ஒரே ஒரு டியூப்லைட் மட்டும் எரிந்து அந்த அறையினை வெளிச்சமூட்ட முயன்று கொண்டிருந்தது. உள்ளே நுழைந்ததும் ஆங்காங்கே சுவரில் காகிதங்கள் ஒட்டப்பட்டும் காற்றில் ஊசலாடி கொண்டும் இருந்தன. ஒரு பழைய கம்ப்யூட்டரின் முன்பு ஒருவர் அமர்ந்திருந்தார். இன்னொருவர் தூசு படிந்த கோப்புகளை ஆராய்வதைப் போல் காட்சியளித்தார். அதில் கம்ப்யூட்டர் திரையினையே உற்று பார்த்து கொண்டிருந்தவர், வாங்க ப்ரோ, உட்காருங்க என எதிரில் இருந்த ஒரு பிளாஸ்டிக் சேரை காட்டினார். 30 வயதுக்குட்பட்டவரை போல் தெரிந்த அந்த இளைஞர் காதில் பொருத்தி இருந்த இயர்பட்ஸ் மூலமாக யாருடனோ பேசிக்கொண்டே பிங்க் நிற ரெஜிஸ்டருடன் அருகில் வந்து அதிலிருந்த ஒரு விண்ணப்பத்தை காட்டி, இதுதான் உங்களுடையதா ப்ரோ என கேட்டார். ஆமாங்க. இதுல எல்லாம் சரியா இருக்குதான்னு பாருங்க. எல்லாம் சரியா இருக்கு. என்னங்க ப்ரோ, ஆதார் கார்டுல உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் இனிஷியல் இருக்கு, ஆனா அப்ளிகேஷன்ல எழுதாம விடப்பட்டிருக்கு. பர்த் சர்டிபிகேட்ல உங்களோட இனிஷியல் வேண்டாமா? அப்படியா? இதனால ஏதாவது பிரச்சனை வருமா? நாளைக்கு குழந்தையோட ஆதார் எடுக்கும்போது உங்க இனிஷியல் இல்லாம தான் வரும், பரவாயில்லையா? அப்படின்னு எங்க அது ஆதார் கார்டுல இருக்கிற மாதிரியே பதிவு செஞ்சிருங்க. அப்படியெல்லாம் நாங்க செய்ய முடியாது ப்ரோ. குழந்தை பிறந்த ஆஸ்பத்திரியிலிருந்து திருத்தம் செய்ய சொல்லி ஒரு லெட்டர் தரணும், அப்பதான் கரெக்ஷன் செய்ய முடியும். சார், வேற எதுவும் செய்ய முடியாதா? முடிஞ்சா நான் ஏங்க ப்ரோ உங்களை அலைய விடுறேன். வேணும்னா ஒன்று பண்ணுங்க, இப்பவே ஆஸ்பத்திரிக்கு போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா பார்க்கலாம். அரை நாள் லீவு தருவதற்கே 1008 வார்த்தைகள் பேசிய மேனேஜரை நினைத்தவாறு செல்போனில் மணியை பார்த்தான். 11:30 தாண்டி இருந்தது. இன்னும் 1.5 மணி நேரத்தில் எல்லா வேலையையும் முடிக்க முடியுமா என்று யோசித்தவாறே பிரசவம் பார்த்த ஆஸ்பத்திரியை நோக்கி விரைந்து சென்றான். ஆஸ்பத்திரியின் வரவேற்பறையில் இருந்த நர்ஸிடம், என்னங்க சிஸ்டர், பர்த் சர்டிஃபிகேட் வாங்கறதுக்காக கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்க்கு போனா பேரண்ட்ஸோட பேருக்கு முன்னால் இனிஷியல் இல்லாமல் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதில் இனிஷியல் சேர்த்து பதிவு செய்யணும்னா உங்ககிட்ட இருந்து ஒரு லெட்டர் வாங்கிட்டு வர சொல்றாங்க. பேரண்ட்ஸோட இனிஷியல் தானே இல்லாமல் இருக்கு, அதனால என்னங்க சார்? எதிர்காலத்தில் இதனால் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அப்போது உங்களை தேடி ஓடி வர முடியாது. இப்பவே என்ன தவறுன்னு தெரிஞ்சிடுச்சு, அதை சரி செய்யறது தானே முறை, அதான் வந்திருக்கேன் என்று பிங்க் நிற ரெஜிஸ்டரில் இருந்த விண்ணப்ப படிவத்தினை செல்போனில் எடுத்த போட்டோவை காட்டினான் கணேசன். செல்போனை வாங்கி பார்த்த நர்ஸ் எதுவும் பேசாமல் திருப்பி தந்து விட்டார். டெலிவரி முடிஞ்சதுமே பர்த் சர்டிபிகேட்க்கு அப்ளை பண்றதுக்குன்னு ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் வாங்கினீங்கல்ல, அப்புறம் ஏன் இதுல இருக்கிற மாதிரி ஃபில்அப் பண்ணல? நாங்க எல்லாருக்குமே இப்படித்தான் சார் எழுதி அனுப்புவோம். அப்ப தவறு உங்களுடையது தானே? இல்லைங்க சார், நாங்க வழக்கமா எல்லாருக்கும் எழுதுற மாதிரி தான் உங்களுக்கும் எழுதி அனுப்பினோம். முதல் தடவையா இந்த பிரச்சனையே நீங்க தான் சொல்றீங்க. இங்க பாருங்க, திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லாதீங்க. அப்படி சொன்னா எல்லாம் சரியாகி விடாது. நீங்க யாருக்கு எப்படி என்ன வேணுமாலும் எழுதி கொடுங்க, அதை பத்தி நான் கேட்க வரல. இப்ப இதை சரி செய்யறதுக்காக ஒரு லெட்டர் கொடுங்கன்னு கேட்குறேன். அதை கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதுக்காக டெய்லியும் லீவ் போட்டுட்டு உங்ககிட்ட வந்துட்டு இருக்க முடியாது. செஞ்ச தவறை மறைக்கிறதுக்காக ஆர்கியூமெண்ட் செய்யாம உடனே லெட்டர் தர வழியை பாருங்க. சார், நீங்க கேட்குற மாதிரி லெட்டர்லாம் உடனே தர முடியாது. டாக்டர் கிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு தான் ரெடி பண்ணி தர முடியும். போயிட்டு நாளைக்கு வாங்க. என்னது, நாளைக்கா? எனக்கு வேற வேலை இல்லாம இருக்கிறேன்னு நினைச்சிட்டீங்களா? எனக்கு இன்னைக்கு இப்பவே கொடுங்க. நீங்க சொல்றதை கேட்டுட்டு மண்டையாட்டிட்டு போறதுக்கு ஒன்றும் இங்கே வரல. கட்டுக்கட்டா பணம் வாங்கிட்டு தானே வைத்தியம் பார்த்தீங்க. என்னோ இலவசமா வைத்தியம் பார்த்துற மாதிரி அலட்சியமா பேசுறீங்க. இதுக்கும் சேர்த்து தான் பணம் வாங்கி இருப்பதை மறந்துடாதீங்க. ஒரு லெட்டர் தரதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? எனக்கு கொஞ்சம் சத்தமாக பேசியதும், சார் சார், கொஞ்சம் அமைதியா பேசுங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. நான் கேட்குறத நீங்கள் கொடுத்தா நான் ஏங்க சத்தம் போட போகிறேன்? கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் இருக்கிறவருக்கு ஃபோன் பண்ணுறேன், நீங்களே கேளுங்க என தனது செல்போனில் இருந்த ராமை தொடர்பு கொண்ட கணேசன், சார், ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கேன், சொன்ன இதையே திருப்ப திருப்ப சொல்கிறாங்க.
அதனால நீங்க ஒரு வார்த்தை நர்ஸு கிட்ட சொல்லுங்க. செல்போனை வாங்கி வலது காதில் வைத்து பேசுவது இடது காதிற்கே கேட்காதவாறு மெதுவாக பேசிவிட்டு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரெடி பண்ணி தரோம். மணி 12:30 நெருங்கி கொண்டிருந்தது. இன்றைய நாள் முழுவதுமே அவ்வளவுதான் என மனதிற்குள் புலம்பியவாறு மீண்டும் மேனேஜருக்கு அழைக்க லைன் கிடைக்கவில்லை. அதனால் ஆஃபீஸுக்கு ஃபோன் செய்து முழு நாளும் லீவ் தேவைப்படுவதை சொல்லிவிட்டு ஃபோனை வைத்த மறுநொடியே லைனில் மனைவி. என்னங்க, எங்க இருக்கீங்க? இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் வரலன்னு தான் கூப்பிட்டேன். சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணிட்டீங்களா? அடுக்கடுக்காய் கேள்விகளை கேட்டாள். அதை ஏமா கேட்குற? பெரிய தலைவலியா இருக்கு என நடந்ததை கூறினான். டென்ஷன் ஆகாதீங்க. ஆஸ்பத்திரியில் லெட்டர் வாங்கிட்டு மதியம் கடையில் சாப்பிட்டுட்டு போங்க. அங்கே போய் எதுவும் சத்தம் போட்டுறாதீங்க, இழுத்தடிச்சிடுவாங்க. நமக்கு தான் சிரமம் ஆயிடும். சரி, நான் பார்த்துக்கிறேன். குழந்தை என்ன தூங்குறானா? ஆமாங்க. சரி, வச்சிடுறேன். 1 மணி நேரமாகியும் லெட்டர் தரவில்லை. ரிசப்ஷனில் மீண்டும் போய் கேட்க, வெயிட் பண்ணுங்க சார், ரெடி ஆயிட்டு இருக்கு. என்னங்க, ஒரு லெட்டர் தரத்துக்கு இவ்வளவு நேரமா? டாக்டர் ஆப்ரேஷன் தேட்டரில் பிஸியாக இருக்காங்க. இப்போதான் கேட்டோம், தர சொல்லியிருக்காங்க. ஒன்று டாக்டர் ஆப்ரேஷனில் இருக்காங்கன்னு சொல்லிடுங்க என புலம்பியவாறு நோயாளிகள் அமர்ந்துள்ள நாற்காலியிலேயே சாய்ந்து கொண்டான். சிறிது நேரத்தில் கடிதம் தயார் செய்து விட்டோம் என்று நீட்டினார்கள். அதை வாங்கி சரிபார்த்து கொண்டு உடனே கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் ஊழியர் ராமுக்கு ஃபோன் செய்தான். என்னங்க ப்ரோ, வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேங்க. ஒரு 3 மணிக்கு மேலே வாங்க, பார்த்துக்கலாம். அடுத்து என்ன சொல்ல போகிறானோ, இவன் வேற 3 மணிக்கு வர சொல்கிறான். எதுக்கும் ஆஃபீஸ்க்கே போய் பார்த்துட வேண்டியதானேன சாப்பாடு சாப்பிடக்கூட மனமின்றி இன்னைக்கே வேலையை முடித்தாக வேண்டும் என்ற முனைப்புடன் கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்க்கே சென்றான். கடிதத்தை வாங்கி பார்த்துவிட்டு, ப்ரோ, நீங்கள் கையில் வச்சிருக்கிற ஜெராக்ஸ் எல்லாவற்றையும் ஒரு செட் ஜெராக்ஸ் எடுத்துட்டு சீக்கிரமாக வாங்க, நான் சாப்பிட போகணும். மறுபடியும் அலையை விடுறானே என்று புலம்பியவாறு அங்கிருந்து கிளம்பிய கணேசன் செல்லும் பாதை எங்கும் முள்காடுகளாகவே இருந்தன. போகும் வழி எங்கும் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் ஒவ்வொரு வீடு இருந்தது. சில இடங்களில் நெருக்கமாகவும் வீடுகள் இருந்தன. எதிரில் வருவோரிடம் ஜெராக்ஸ் கடை வந்திருக்கிறது என்று விசாரித்தவாறு கடைக்கு போனால் அங்கும் கூட்டமாகவே இருந்தது. தம்பி, கொஞ்சம் அவசரம், சீக்கிரமா செட்டு ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்களேன் என கையில் இருந்த பேப்பர்களை நீட்டினான். கணேசனின் அவசரத்தை பொருட்படுத்தாமல் பேப்பரை வாங்கி வைத்துக்கொண்டு வேறொரு வாடிக்கையாளரிடம் இன்னும் எத்தனை காப்பி வேண்டும் என கேட்டுக்கொண்டிருந்தார் கடைக்காரர். முந்தைய வாடிக்கையாளருக்கு தேவையானதை எடுத்து தந்த பிறகு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்ததும் அதை வாங்கி கொண்டு ஆபீஸில் இருப்பார்களோ அல்லது சாப்பிட போயிருப்பாரோ என்று சந்தேகத்துடன் சென்றான். ஆபீஸருக்குள் ராமுடன் இன்னொருத்தர் பேசிக் கொண்டிருந்தார். பக்கத்து சீட்டில் இருந்தவர் ஆளிலே உள்ளே சென்ற கணேசனிடம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெளியில என்று சொல்லியதால் வெளியே மரத்தடியில் நின்று கொண்டு செல்போனில் எதையோ பார்த்து கொண்டிருந்த நபர் கணேசனிடம், கவர்மெண்ட் ஆஃபீஸ்களை இப்படிதாங்க, என்னென்ன வேணும்னு ஒரு தடவையில் சொல்லி தொலைக்க மாட்டாங்க, ஒவ்வொன்றா சொல்லி விடுவதே அவங்களுக்கு வேலையா போச்சு என ஆதங்கத்தை வெளிப்படுத்திய அந்த நபரிடம் எதுவும் பேசாமல் தலையாட்டியவாறு மௌனமாகவே நின்றிருந்தான் கணேசன். நீங்க என்ன வாங்க வந்திருக்கீங்க சார்? அதையும் கேட்குறீங்க, டெத் சர்டிஃபிகேட்ல ஒரு திருத்தம் செய்ய 10 நாளாக அலையிறோம். 2-3 தடவை வந்ததுக்கு அப்புறமா பணம் 5000 கொடுத்தாதான் திருத்தம் செஞ்சு தருவோம்னு சொல்றாங்க. நம்ம அவசரத்தையும் தேவையையும் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஓவரா டீல் பேசுறாங்க. பணம் கொடுக்காம இவங்க கிட்ட எந்த வேலையும் ஆகாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன செய்ய முடியும்? பணத்தை கொடுத்ததுக்கு பிறகுதான் சரி செய்து தருவேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் பணப்பேங்க, மாசம் சம்பளம் வாங்குறாங்க, இருந்தாலும் ஒண்ணுமில்லாதவங்க கிட்ட அரிச்சு எடுத்துடுறானுங்க என்ன சொல்லி கொண்டிருக்கும் போதே உள்ளிருந்தவர் வெளியே வந்ததை பார்த்த கணேசன் அடுத்ததாக உள்ளே போனான். என்னங்க ப்ரோ, இன்னைக்கு முழுவதும் இருக்குன்னு போயிடுச்சு போல. எதுவும் பேசாமல் சரிப்புடன் லேசாக புன்னகைத்தான் கணேசன். ப்ரோ, எங்களுக்குன்னு ஒரு ஃபார்மாலிட்டி இருக்கு, பார்த்து கவனிச்சிங்கன்னா இப்பவே எல்லாம் அப்லோடு செஞ்சு ஒரிஜினல் பிரிண்டே எடுத்து தந்துடுவேன். இல்லைன்னா நீங்கள் மறுபடியும் 15 நாள் கழிச்சு மறுபடியும் நேரில் சரி பார்த்துட்டு சொன்னாதான் பிரிண்ட் அவுட் எடுப்போம். ஒரு புறம் ஆஃபீஸ் லீவ் பிரச்சனை திரும்ப திரும்ப கேட்க முடியாது, இன்னொரு பக்கம் மனைவி சத்தம் போடாமல் காரியத்தை முடிக்கிற வழியை பாருங்கன்னு சொல்லியிருக்கா. இப்போ என்ன ஃபார்மாலிட்டின்னு கேட்டுட வேண்டியது தானே. என்ன ஃபார்மாலிட்டின்னு முதலே சொல்லியிருக்கலாமே சார். பக்கத்து சீட்டில் ஸ்டாஃப் இருக்கும்போது எப்படி ப்ரோ பேச முடியும்? சரிங்க சார், என்னன்னு சொல்லுங்க, பார்த்துக்கலாம். ஒரு பிரதிக்கு 250 ரூபாய் ஆகுங்க. இவ்வளவு தானே, கொடுத்துட்டா போச்சு. அது மட்டும் இல்லைங்க ப்ரோ, எனக்கு ஒரு 500 கொடுங்க, இப்பவே வேலையை முடிச்சு கொடுத்துடுறேன்.
என சொன்னதும் என்ன செய்வது, எதை குற்றமென்று விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார்களோ அங்கு அதுதான் தங்கு தடையின்றி நடைபெறுகிறது. 5 வருஷத்துக்கு முன்பு லஞ்சம் தராமல் மகளுக்கு பர்த் சர்டிபிகேட் வாங்குகிறேன் என்று சொல்லி வாங்கியதில் எத்தனை தவறுகள் இருந்தன. அதை சரி செய்ய 2 நாட்கள் வேலைக்கும் போகாமல் அலைந்து தெரிந்ததுதான் ஞாபகத்திற்கு வந்தது. மேற்கொண்டு இந்த 500 ரூபாயை தர மறுத்தால் இன்னும் எத்தனை நாட்களுக்கு இழுத்தடிப்பார்களோ. மேற்கொண்டு புகார் கொடுத்து அங்கும் இங்குமாய் அலைவதற்கும் தன்னால் முடியாது. அதற்கான நேரமும் சூழ்நிலையும் தனக்கில்லை என்பதை உணர்ந்த கணேசன் கேட்கறத கொடுத்துட்டு இன்னைக்கே வேலையை முடிச்சிடணும் என நினைக்கும் போதே, என்ன ப்ரோ யோசிக்கிறீங்க, 500 ரூபாய் தர இப்படி யோசிக்கிறீங்க, ஆஃபீஸ் ஸ்டாஃப் வரத்துக்குள்ள சீக்கிரமா சொல்லுங்க, ஜிபேவா கேஷான்னு. இல்லை கேஷாவே தந்துடுறேன் என சொல்லிக்கொண்டே 500 ரூபாய் நோட்டினை எடுத்து தந்ததும் அவசர அவசரமாக பேண்ட் பாக்கெட்டில் வாங்கி வைத்தவன் அடுத்த 3 நிமிடங்களில் கிரீன் டிக்குடன் தாயின் வயிற்றிலிருந்து பிரசவமாகும் குழந்தையைப் போன்று பிரிண்டரிலிருந்து பிறப்புச் சான்றிதழை வெளியே வந்து விழுந்ததும் எடுத்து தர கையில் வாங்கிய கணேசன், எப்படியோ இன்னையோடு இந்த பிரச்சனை முடிஞ்சது என நினைத்து கொண்டு புறப்பட்டவனுக்கு பசி வயிற்றை கிள்ள செல்லும் வழியிலிருந்து ஒரு பேக்கரியில் ஒரு டீயை வாங்கி ருசித்தவாறே செல்போனை நோண்டி கொண்டிருந்தவனுக்கு திடீர் யோசனை. நம்ம ஃபோனில் தானே நர்ஸும் அந்த ராமும் பேசிட்டாங்க, என்ன பேசியிருப்பாங்கன்னு கேட்டு தான் பார்க்கலாம் என்று ஆட்டோ ரெக்கார்டிங் ஆன ஃபோல்டரில் இருந்து அந்த ஆடியோவை ப்ளே செய்தான். வணக்கம் சார், சொல்லுங்க. சிஸ்டர், அவருக்கு ஒரு லெட்டர் ஒன்று சும்மா பேருக்கு இனிஷியல் போட சொல்லி கேட்டுக்கிறதா கொடுத்து விடுங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். அதே சமயம் இனிமேல் பர்த் சர்டிஃபிகேட் விண்ணப்பங்களில் ஏதாவது ஒரு தவறோடையே அனுப்புங்க, அப்போதான் எனக்கு உங்கள் புண்ணியத்தால் ஒரு 500ஆவது கிடைக்கும். சரிங்க சார், அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம், நான் பார்த்துக்கிறேன். அட பாவிகளா, 2 பேரும் கூட்டு களவாணிகளா என பெருமூச்சு விட்டவாறு வண்டியை எடுத்தான். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.